வாங்க வாங்க வாங்க, பல்லெல்லாம் தெரிய பணிவாக வரவேற்றாள் அங்கமுத்து. வாங்க வாங்க, கடந்தானம்மா என்று சிரித்த வைரவன், அம்மா, எனக்கு ஒரு ஆசை, உங்கள் பல்லை தட்ட வேண்டும் என்றார். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? அங்கமுத்து பயத்துடன் வேகமாக வாயை மூடிக்கொண்டாள். நீங்கள் எவ்வளவு அழகாக சிரிக்கிறீர்கள். இந்த பல்லை தட்டிவிட்டு தங்கப்பல் கட்டினால் ஆஹா, இன்னும் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று வைரவன் புகழ்ந்தார். தங்கத்தில் என்ன, வைரத்தில் வேண்டுமானாலும் கட்டிவிடலாம். அங்கமுத்துவுக்கு மீண்டும் வாயெல்லாம் பல். அதுதான் சரி என்று வைரவன் ஆமோதித்தார். இதுவரை முத்துப்பல் அழகி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உலகிலேயே முதல் வைரப்பல் அழகி நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அங்கமுத்துவுக்கு உச்சந்தலையில் பனிக்கட்டியை வைத்தது போல இருந்தது. புளிப்போல நெறிந்தார். உட்காரலாமா என்று நின்று கொண்டு இருந்த வைரவன் கேட்டார். அட, இன்னுமா நீங்கள் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள் உட்காருங்கள் என்று அங்கமுத்து அவசர அவசரமாக சொன்னார். இது உங்கள் வீடு, சுதந்திரமாக உட்காரலாம். என்ன சாப்பிடுகிறீர்கள்? அடுப்படி எங்கே இருக்கிறது சொல்லுங்கள். கேட்டுக்கொண்டே எழுந்து நின்று வைரவன் சுற்றும் முற்றும் பார்த்தார். இது என் வீடு. எனக்கு வேண்டியதை நானே சுதந்திரமாக எடுத்து சாப்பிட்டு விட்டு வருகிறேன். வேடிக்கையாகத்தான் பேசுகிறீர்கள், உட்காருங்கள் என்று அங்கமுத்து புன்னகைத்தார். லட்சுமி என்று அழைத்து கொண்டே திரும்பி பார்த்தார். ஆனால் அவளை காணவில்லை. தன் பெற்றோருக்கு கிடைத்த அவமதிப்பை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல அவள் அப்பொழுதே அடுப்படிக்கு போய்விட்டாள். லட்சுமி, லட்சுமி, அங்கமுத்து குரல் கொடுத்தாள். அடுப்படியில் இருந்த லட்சுமியின் காதில் அது விழுந்தது. ஆனால் அவள் காதில் விழாதவள் போல வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். லட்சுமி, லட்சுமி, மீண்டும் குரல் கேட்டது. அதற்கு மேல் மாமியாரை அலட்சியப்படுத்த அவளால் முடியவில்லை. சேலை முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டே கூடத்திற்கு ஓடி வந்தாள். வந்ததும் வணக்கம் ஐயா என்று வைரவனை நோக்கி கைகூப்பி புன்னகைத்தாள். ஐயாவுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாம்மா, அங்கமுத்து கனிவாகச் சொன்னார். ஒரு டம்ளர் மோர் போதும் என்றார் வைரவர். சரிங்க ஐயா என்று சொல்லிவிட்டு லட்சுமி உள்ளே சென்றாள். சுப்பிரமணியம், கண்ணன், மன்னன், கயல்விழி நால்வரும் இதுவரை நடந்த நாடகத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். வந்திருப்பவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. வைரவன் தான், அம்மா, இவர்களுக்கு நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தவே இல்லையே என்று நினைவுபடுத்தினார். அதன் பின்புதான் அங்கமுத்து, இவர்கள்தான் வைர வியாபாரி வைரவன் என்று அவர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார். ஓ, வைரமா, அதுதான் என் அம்மா இப்படி சிரிக்கிறார்களா என்று மன்னன் கேலி செய்தான். ஐயா, நீங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், அப்பொழுதுதான் என் அம்மா சிரிப்பதை நாங்கள் பார்க்க முடியும் என்றாள் கயல்விழி. வைரவன் சிரித்து கொண்டார். அம்மா, இவர்களெல்லாம் யார் என்று சொல்லவே இல்லையே என்று அங்கமுத்துவின் பக்கம் திரும்பினார். சொல்லவில்லையா என்று அங்கமுத்து கணவரை நோக்கி கையை நீட்டி, அதுதான் அவர். சுப்பிரமணியம் அமர்ந்திருந்த சோப்பாவுக்கு அடியில் வைரவன் எதையோ தேடுகிறார். என்ன தேடுகிறீர்கள் என்று மன்னன் கேட்டான். அது என்று சொன்னார்களே, நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஏதாவது இருக்கிறதா என்றுதான் பார்த்தேன் என்றார் வைரவன். அங்கமுத்துவுக்கு வெட்கமாக போய்விட்டது. அப்பொழுது லட்சுமி மோர் கொண்டு வந்தாள். வைரவன் கையில் தந்தாள். அவர் குடித்து முடித்ததும் தம்பளரை வாங்கி கொண்டு உள்ளே போக லட்சுமி முயற்சித்தாள். இந்த பேச்சில் கலந்து கொள்ளும் மனநிலையில் லட்சுமி இல்லை. ஆனால் அங்கமுத்து விடுவதாக இல்லை. இப்படி உட்காரம்மா என்று அவளை இழுத்து தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டாள். அண்ணா, அம்மாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? கயல்விழி வியப்புடன் மன்னனிடம் வினவினார். அண்ணியை தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார்களே. அங்கமுத்து நெற்றிக்கண்ணை திறந்தார்.
கயல்விழி பயந்து போய் வாயை மூடிக்கொண்டார். என்ன முடிவு செய்தீர்கள்? எல்லோரையும் பார்த்து பொதுப்படையாகவே வைரவன் கேட்டார். எங்கள் எல்லோருக்கும் சம்மதம் என்று அங்கமுத்து சொன்னான். நாங்கள் பெண்ணை பார்க்க வேண்டும் என்றாள் கயல்விழி. சும்மா இருடி என்று அங்கமுத்து அவளை அடக்கினார். வைர வியாபாரி, வைரவனின் மகள், அவளை பார்க்கவும் வேண்டுமா என்ன? அம்மா, வைரத்தை கூட பார்த்துதான் வாங்குவார்கள் என்றாள் கயல்விழி. நம் வீட்டு சாப்பாடு உனக்கு கசந்து விட்டதா என்ன? ஊருக்குள் புகுந்து நாள்தோறும் ஒரு வீட்டில் சாப்பிட வேண்டுமா என்று மன்னன் குறுக்கிட்டு கூறினான். நான் பொறுக்கி அல்ல, அதாவது பொம்பளை பொறுக்கி. இவரை போலத்தான் இவர் மகள் இருப்பாள் என்றாள் அங்கமுத்து. ஐயையோ, அவ்வளவு அசிங்கமாவா இருப்பாள்? மன்னன் விளக்கெண்ணெய் குடித்தவன் போல ஆனான். இல்லை இல்லை, என் மகள் மிகவும் அழகு உடையவள். அம்மாவைப் போல, நூலைப் போல சேலை, தாயைப் போல பிள்ளை என்றுதானே சொல்லுவார்கள் என்றார் வைரவன். அது போகட்டும், மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீர்கள்? பெரிய கிழவி போல கயல்விழி கேட்டார். 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 10 விரலுக்கும் வைர மோதிரம், அரண்மனை போல பங்களா, அழகான செவர்லெட் கார், ஐரோப்பாவில் தேனிலவு. வைரவன் அடக்கிக் கொண்டே வந்தார். அங்கமுத்து ஹா என்று வாயை பிளந்து கொண்டே வந்தார். இதெல்லாம் என்னிடம் எதிர்பார்க்காதீர்கள் என்று வைரவன் சொல்லி முடித்தார். அவ்வளவுதான். அங்கமுத்து பலூன் போல வெடித்து போனார். என் வீட்டில் 2 நேரம் சோறு போட்டு இருவரையும் விரட்டி விட்டு விடுவேன். என் காலத்திற்கு பிறகு எல்லாம் அவர்களுக்குத்தான் என்றார் வைரவன். எல்லாம் எங்கே ஓடிப்போகும் என்று அங்கமுத்து அசடு வழிந்தார். உங்களுக்கு சொத்து பத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றன என்று கயல்விழி கேட்டார். நீ என்ன வருமான வரித்துறை அதிகாரியா என்று மன்னன் கிண்டலாக கேட்டான். என் சொத்துகளுக்கு வருமான வரி இலாக்கா சர்டிஃபிகேட் இருக்கின்றது. என் உடம்பில் 10 இல்லை. அதற்கு வேண்டுமானால் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு தருகிறேன் என்று வைரவர் சிரித்தார். பெண்ணுக்கு பாட தெரியுமா? கயல்விழித்தான் மீண்டும் கேட்டார். வாயை மூடடி, அங்கமுத்து அவளை கண்டித்தார். அதனால் என்ன, தாயை போல பிள்ளை என்றார் வைரவன். ஏதாவது பாக்கி இருந்தால் அதையும் இப்பொழுதே கேட்டுக்கொள்ளம்மா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்று கயல்விழி குலைந்தாள். முகூர்த்தம் என்றைக்கு? அடுத்த 16 நல்ல முகூர்த்தம் இருக்கிறது என்றார் வைரவன். அதிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் அங்கமுத்து. மிகவும் மகிழ்ச்சி, வருகிறேன் என்று வைரவன் எழுந்தார். எழுந்து நின்று, ஆமாம், இன்று காலையில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? கொழுக்கட்டையா என்று கேட்டார். இல்லையே என்றான் மன்னன். பிறகு ஏன் இவர்கள் இருவரும் வாயையே திறக்கவில்லை என்று சுப்பிரமணியத்தையும் கண்ணனையும் வைரவன் சுட்டிக்காட்டினார். அவர்கள் இருவரும் சாப்பிட மட்டும்தான் வாயை திறப்பார்கள் என்றாள் கயல்விழி. பொய் சொல்லாதேடி, கொட்டாய் விடுவதற்கும் வாயை திறப்பார்கள் என்றான் மன்னன். வாயை கட்டுவது எப்படி என்ற வித்தையை என் மகளுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அங்கமுத்துவிடம் இரகசியமாக சொல்லிக்கொண்டே வைரவன் நடையை கட்டினார்.